ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ மூணாரில் என்ன வெதர் கண்டிஷன் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது வெதர் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா அன்பிரடிக்டபுளாக இருக்குது. நம்ம என்ன வெதர் அப்படின்னு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எப்பயும் போல் நைட்டு வந்துட்டு நல்ல ஒரு ஜில்னஸ் இருக்குது, குளிர் அடிக்குது. ஸோ இயர்லி மார்னிங்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே ஜில்லுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் டைம் ஆக வந்துட்டு சூரியன் வந்துட்டு வர ஆரம்பிச்சிது. சூரியன் வந்ததுக்கப்புறம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ வெயில் வந்துட்டு நார்மலாக தான் இருக்குது. மதிய டைம்லலாம் வெயில் நல்லாவே அடிக்குது. இன்கேஸ் நம்மளாலே வந்துட்டு இங்கே கொஞ்சம் வெயில் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வெயில் தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது. அந்த டைமில் நம்ம வானத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ கிளியராக இருக்குது. ஒரு மலை மேகம் கூட இருக்காது, அவ்வளோ கிளியராக கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஸோ ஈவினிங் ஆகும்போது எங்கேருந்து தான் மலை மேகம் வரும்னு தெரியாது. கொஞ்ச நேரத்துலேயே வந்து அப்படியே மேகம்லாம் மூடி அப்படியே கருங்கு மேகங்கள்லாம் சூழ்ந்த மாதிரி அப்படியே இருட்டாகிடுது. ஸோ அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. சம்டைம்ஸ் வந்துட்டு மழை வந்து ஹெவியாகவே இருக்குது, சும்மா வெளுத்து வாங்குற அளவுக்கு பெய்யுது. ஸோ நைட் டைமே மழை பெய்யுது. ஸோ மழை எப்போ வருது எப்போ போகும்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் மழை வர மாதிரி இருக்குது. ஸோ ஹெவியாகவே ரெயின் இருக்குது. ஸோ ரெயின் டைமில் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே சின்னதாக லேண்ட்ஸ்லைட் இருக்குது. அப்புறம் வந்துட்டு மரங்கள்லாம் சாயுது. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ நீங்கள் ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ரிப் வந்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லாஸ்ட்டு 1 வீக்காகவே வந்துட்டு வெதர் கண்டிஷன் இப்படி தான் இருக்குது. மார்னிங் வந்துட்டு நல்ல ஜில்லுனும், ஆஃப்டர்நூன் ஈவினிங் வர வெயில் அடிச்சுட்டு ஈவினிங்க்கு மேலே மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நார்மலாக அந்த டைமில் வந்துட்டு இப்படி வெதர் இருக்காது. ஸோ குளிர்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிற டைம் கொஞ்சம் கோடை மழை மட்டும் லைட்டாக தான் இருக்கும். பட் இந்த இடம் கொஞ்சம் ரெயின் வந்து ஹெவியாகவே இருக்குது. ஸோ இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நம்மளால் கெஸ் பண்ண முடியல மழை வருமா வராதுன்ற அளவுக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வெதர் கிளைமேட் தான் வந்துட்டு இப்போது கரண்ட்லி மூணாரில் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெதர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா. அண்ட் ஒன் மோர், இந்த வெதர் கண்டிஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஒரு டெய்லியே வந்துட்டு 3 டிஃப்ரென்ஸ் வெதர் கிளைமேட் வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணுன்றதை வந்துட்டு நீங்கள் என்ன நினைக்கின்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இன்கேஸ் நீங்கள் இந்த டைமில் வந்துட்டு வந்திருந்தீங்க, ட்ரிப் வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். அண்ட் ஃபைனலாக நம்மளோட ஸ்பான்சர்ஷிப் ஆப் பற்றின ஒரு சின்ன ஓவர்வியூ மட்டும் பார்த்துடலாம். ஸோ இந்த ஆப்போட நேம் பார்த்தோம் அப்படின்னா பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப் வந்துட்டு போத் ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்டுக்கு அவைலபிள் தான். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் போயிட்டு பைமோட்டுன்னு நம்ம சர்ச் பண்ணாலே ஆப் வந்துட்டு வந்துடும். ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கிச்சன்ஸ் ஐட்டம் அண்டு க்ளீனிங் ஐட்டம், ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஸோ ஹார்லிக்ஸ், பூஸ்ட், அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே அவைலபிள் தான். ஸோ இந்த ஆப்பில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹோம் டெலிவரி ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.